Hi friends, welcome to Lakshmi Max. 7 May 2026 இன்னைக்கு நடந்த RRB NTPC அண்டர் கிராஜுவேட்ல கேட்ட ஜிகே கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை எங்க படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதோட ஃபீஸ் வந்து 799. NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கு போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் NTPC மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆகஸ்ட்ல குரூப் டி எக்ஸாம் கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். குரூப் டிக்கு அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இப்ப குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த பேட்ச் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணி நீங்க ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே, குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பட்டச்சித்ரா இஸ் அ ட்ரெடிஷனல் பெயிண்டிங் ஸ்டைல் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்? இது ஆல்ரெடி நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். பட்டச்சித்ராங்கிறது எந்த மாநிலத்தோட பாரம்பரிய ஓவிய பாணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷாவோடது. ஓகே, which year foreign exchange management act come into effect replacing the foreign exchange regulation act? ஓகே, ஃபெரா வந்து எப்ப வந்து ஃபெமாவா மாத்துனாங்கன்னு கேட்டிருக்காங்க. வெளிநாட்டு செலாவணி ஒழுங்குமுறை சட்டத்திற்கு பதிலாக, அதாவது ஃபெரா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்டுக்கு பதிலா என்ன பண்ணாங்க, வெளிநாட்டு செலாவணி மேலாண்மை சட்டம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1999 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ 1998 என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாயோட அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்க, 98 வந்து ஃபெராவை ஃபெமாவா மாத்துனாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபெராங்கிறது ஃபெமாவா எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் நடைமுறைக்கு வந்தது வந்து 29 டிசம்பர் 1999 அன்று பாராளுமன்றத்தோட குளிர்கால கூட்டத்தொடரில் ஃபெமா நிறைவேற்றப்பட்டது. ஓகே, which date Ladakh officially became a union territory of India? லடாக் வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த தேதியில இந்தியாவோட யூனியன் பிரதேசமாக மாறியதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் நம்ம இந்தியாவுல 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்கு. அதுல 3 யூனியன் பிரதேசங்களுக்கு பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து இருக்கு. ஓகே, லடாக் வந்து எப்ப யூனியன் பிரதேசமா மாறிச்சு அப்படின்னா 31 அக்டோபர் 2019. ஆகஸ்ட் 5, 2019 அன்று இந்திய அரசு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கி பிரிவு 370 ரத்து செய்வதாக அறிவித்தது. இதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்துல ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் 2019 நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா, லடாக்குக்கு 31 அக்டோபர் 2019 யூனியன் பிரதேசமாக மாறியது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which of the following union territories has its own legislative assembly? எந்த யூனியன் பிரதேசம் சட்டப்பேரவையை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை வச்சுதான் நீங்க ஆன்சர் பண்ணணும். இந்தியாவுல பாத்தீங்கன்னா 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. அதுல 3 யூனியன் பிரதேசத்துக்கு சட்டப்பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து இருக்கு. இப்போ ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் என்னது, டெல்லி. ஓகேவா, அரசியலமைப்பு பாத்தீங்கன்னா இந்தியாவுல நமக்கு மொத்தம் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அதுல டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, இதுக்கு சட்டமன்றம், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து இருக்கு. ஓகே, 1991 ஆண்டு 69வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் டெல்லிக்கு தேசிய தலைநகர் பிரதேசம் என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் சட்டமன்றம் வந்து உருவாக்கப்பட்டது. அப்ப டெல்லிக்கு எப்ப சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ உருவாக்குனாங்க, 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1991 படி. ஓகே, இது வந்து உங்களுக்கு அடுத்த ஷிப்ட்ல கொஸ்டினாவும் கேட்கலாம். ஏன்னா அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. which constitutional amendment act provided a legislative assembly to Delhi அப்படின்னு கேட்பாங்க. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் டெல்லிக்கு சட்டமன்றத்தை வழங்கியதுன்னு கேட்பாங்க. 69வது சட்ட திருத்தம் 1991. இந்தியாவுல சட்டமன்றத்தை கொண்ட முதல் யூனியன் பிரதேசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எது, பாண்டிச்சேரி, புதுச்சேரி. ஓகே, புதுச்சேரி. ஓகே, சோ பாண்டிச்சேரிங்கிறது ஓல்டு நேம். Which was the first union territory in India to have a legislative assembly? எது, புதுச்சேரி. எப்போ கொண்டு வந்தாங்க, 1963.
under which article of Indian Constitution Constitution of Municipalities provided இந்திய அரசியலமைப்போட எந்த விதியின் கீழ் நகராட்சிகளின் உருவாக்கம் வழங்கப்பட்டுள்ளது? எந்த விதி அப்படின்னா ஆர்டிகிள் 243Q. ஓகே, இந்திய அரசியலமைப்போட பகுதி 9A இன் கீழ் உள்ள ஆர்டிகிள் 243Q 3 வகையான நகராட்சிகளை நகர் பஞ்சாயத்து, நகராட்சி மற்றும் மாநகராட்சி உருவாக்க வழிவகை செய்கிறது. இது 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 மூலமாக இணைக்கப்பட்டது. ஓகே, இப்ப இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடா எக்ஸாம்ல அடுத்த ஷிப்ட்ல எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா which constitutional amendment act is related to municipalities ன்னு கேட்கலாம். சோ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 74வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. நகராட்சிகளுடன் தொடர்புடைய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது அப்படின்னா 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992. Which schedule was added to the constitution for municipalities and how many item does it contain? நகராட்சிகளுக்காக அரசியலமைப்புல சேர்க்கப்பட்ட அட்டவணை எது? அதுல எத்தனை அம்சங்கள் உள்ளன? இது எல்லாமே அடுத்த ஷிஃப்ட்டுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். 12வது அட்டவணை, இதுல 18 அம்சங்கள் இருக்கு. What is the tenure of municipality as per constitution? நகராட்சியோட பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள். ஓகே, அடுத்த கொஸ்டின். அதே மாதிரி under which article is the reservation of seats for SC, ST and women in municipalities mentioned? So எந்த ஆர்டிகிள் படி? 243T. ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, which article of Indian Constitution is president's rule imposed in a state? இந்திய அரசியலமைப்போட எந்த பிரிவு, எந்த விதி, எந்த ஆர்டிகிளுக்கு கீழே ஒரு மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆர்டிகிளுக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 356க்கு கீழே. ஓகே, இப்போ ஆர்டிகிள் 352 அந்த ஆப்ஷன்ல உள்ளதை பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகிள் 352 என்ன சொல்லுது? நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய அவசர நிலை. ஆர்டிகிள் 360 என்னது? பினான்சியல் எமர்ஜென்சி. ஆர்டிகிள் 368ல என்ன சொல்லியிருக்காங்க? அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகே, இப்போ இது இன்னைக்கு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். இதுக்கு ரிலேட்டடா என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் பீரியட் மஸ்ட் த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ரூல் பி அப்ரூவ்ட் பை போத் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்? குடியரசுத் தலைவர் ஆட்சியோட பிரகடனம் நாடாளுமன்றத்தோட இரு அவைகளாலும் எவ்வளவு காலத்துக்குள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் கேட்டிருக்காங்க. எத்தனை மாசத்துக்குள்ள அப்படின்னா 2 மாசத்துக்குள்ள. What is the maximum period of which president's rule can be extended? எவ்வளவு வருஷம் வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல 3 வருஷம் வரைக்கும் நாம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு டைம் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்ல அப்ரூவல் வாங்கணும். குடியரசுத் தலைவர் ஆட்சியை அதிகபட்சமாக எவ்வளவு காலம் நீட்டிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள். ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? நாடாளுமன்றத்துல அப்ரூவல் வாங்கணும். இந்தியாவுல முதலில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, which type of vegetation covers the largest area in India? இந்தியாவுல எந்த வகையான காடுகள் அதிக பரப்பளவை கொண்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த வகையான காடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். இதுதான் அதிக அளவு பரப்பளவை கொண்டுள்ளன. இந்த ஆண்டுகள் வருஷத்துக்கு 70 சென்டிமீட்டர்ல இருந்து 200 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் பகுதிகளில் அதிகமா காணப்படுது. ஓகே, இப்போ இதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா which tree species is most dominant in the tropical deciduous forest of India? இந்தியாவுல வெப்பமண்டல இலையுதிர் காடுகள்ல எந்த வகையான மரங்கள் அதிகமா காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா டீக்குன்னு சொல்லக்கூடிய இந்த தேக்கு. ஓகே, tropical deciduous forest are also commonly known as. இந்த tropical deciduous forestக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா மழைக்கால காடுகள், மான்சூன் ஃபாரஸ்ட். மான்சூன் ஃபாரஸ்ட் நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட். மேபி அடுத்த ஷிப்ட்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு வரலாம். வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகின்றன அப்படின்னா பருவமழை காடுகள். ஓகே, மலைக்காடுகள், அப்படி இல்லைன்னா மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சாண்டல்வுட் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்டுக்கு சாண்டல்வுட் சந்தன மரம் எக்ஸாம்பிள். ஓகே, சந்தன மரம் எந்த வகையான காடுகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்பமண்டல இலையுதிர் காடுகளுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது நம்ம CA-PDF நாம கொடுத்திருந்தோம் ஏப்ரல் 2025 PDFல. Which Bollywood actor was honored with the prestigious Master of Humor Award at the Makkah International Comedy Festival held in China in April 2025? ஏப்ரல் 2025 சைனால நடந்த மக்காவ் சர்வதேச நகைச்சுவை விழாவில் மதிப்புமிக்க மாஸ்டர் ஆஃப் ஹியூமர் விருது எந்த நடிகருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நடிகருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமீர் கானுக்கு. ஓகே, which district of Chhattisgarh was the 60th All India DGP IGP conference held in November 2025?
நவம்பர் 2025ல 60வது அகில இந்திய காவல்துறை தலைவர்கள் மாநாடு சத்தீஸ்கரோட எந்த மாவட்டத்துல நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த இது பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து நம்ம கரண்ட் அஃபேருக்கான ஒன்லைனர் வந்து ஷார்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுலயும் நம்ம யூடியூப்லயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம CAPDFலயும் இருக்கு. சோ எந்த மாவட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ராய்ப்பூர்ல. ஓகே. Which of the following is not a parameter for calculating the human development index? மனித வளர்ச்சி குறியீட்டை கணக்கிடுவதற்கு எது ஒரு காரணி அல்லன்னு கேட்டிருக்காங்க. சோ எதை வச்சுலாம் கணக்கிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஓகே. சோ எவ்வளோ ஆயுட்காலம் இருக்கு. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், அதுக்கப்புறம் கிராஸ் நேஷனல் இன்கம், இது எல்லாத்தையும் வச்சு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து கணக்கிடுவாங்க. ஆனா பாவர்ட்டி லைனை வச்சு என்ன பண்ண மாட்டாங்க, கணக்கிட மாட்டாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். Which constitutional amendment were the words socialist, secular, integrity added to the preamble of the Indian Constitution? So இந்த கொஸ்டினும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பாலிட்டி கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணதுதான். ஓகே. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சமதர்மம், அதாவது சோசியலிஸ்ட், சமய சார்பற்ற மற்றும் ஒருமைப்பாடு, இன்டிகிரிட்டி ஆகிய வார்த்தைகள் இந்திய அரசியலமைப்போட முகப்புரையில் சேர்க்கப்பட்டுள்ளன கேட்டிருக்காங்க. சோ எந்த அமெண்ட்மெண்ட் படி? இது ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கு முன்னாடி உள்ள ரயில்வே பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலும் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 42nd அமெண்ட்மெண்ட். ஓகே. 1976ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் வரலாற்றோட மிக முக்கியமானது. இதை வந்து நம்ம இன்னொரு நேம் சொல்லுவோம். இந்த 42வது திருத்த சட்டத்தை இன்னொரு நேம் சொல்லுவோம். என்னது? குட்டி கான்ஸ்டியூஷன், அதாவது மினி கான்ஸ்டியூஷன். ஓகே. குறு அரசியலமைப்பு. இந்த 42வது திருத்த சட்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? மினி கான்ஸ்டியூஷன். எக்ஸாம்ல கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. மினி கான்ஸ்டியூஷன் 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்துக்கு இன்னொரு நேம் என்னது? மினி கான்ஸ்டியூஷன். ஓகே. The ideals of liberty, equality, fraternity in the preamble are taken from which revolution? நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து எடுத்திருப்போம். ஓகே. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி எல்லாமே எதுல இருந்து எடுத்தது? பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுத்தது. Who described the preamble as the identity card of the constitution? யார் சொன்னாங்க? பால் கிவாலா. ஓகே. அடுத்த கொஸ்டின். அப்படியே தமிழ் மீடியம் பாருங்க. முகப்புரையில இருக்கக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய இது எல்லாமே எங்க இருந்து எடுக்கப்பட்டது? பிரெஞ்சுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். அரசியலமைப்பு முகப்புரைங்கிறது பிரியம்பல் வந்து அரசியலமைப்போட ஐடென்டி கார்டு, அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் கிவாலா. ஓகே. அடுத்த கொஸ்டின். Where does Prime Minister of India hoist the national flag on Independence Day? இது ஈஸியான கொஸ்டின். அப்படிதானே? சோ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு யாரு வந்து கொடி ஏத்துவாங்க, அதே மாதிரி ரிபப்ளிக் டேல யாரு ஏத்துவாங்க, இது தெரிஞ்சதுதான். சுதந்திர தினத்தன்று ஆகஸ்ட் 15 இந்திய பிரதமர் வந்து எங்க வந்து தேசிய கொடியை ஏத்துவாருன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க ஏத்துவாரு அவரு? ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15 நம்ம பிரதமர், ஓகே, நம்ம பிரதமர் யாரோ அவங்க வந்து டெல்லியில இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையின் லாகூரி கேட்ல தேசிய கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? உரையாற்றுவாங்க. ஓகேவா? சோ டெல்லி செங்கோட்டையில கொடி ஏத்துவாங்க. எப்போ? ஆகஸ்ட் 15. எதுக்கு? சுதந்திர தினத்துக்கு. யாரு கொடியேத்துவாங்க? நம்ம பிரைம் மினிஸ்டர். ஓகே. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து டெல்லி செங்கோட்டையில கொடியேத்துவாரு. ஓகேவா? அதே மாதிரி குடியரசு தினத்துக்கு பாத்தீங்கன்னா ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கு இந்திய குடியரசுத் தலைவர் காத்வியா பாதையில் முன்பு என்ன பண்ணுவாங்க? கொடியேற்றுவாங்க. ஓகேவா? ஓகே. சோ புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். Why did Akbar primarily introduce the Mansabdari system in Mughal administration? மன்சப்தாரி முறையை முகலாய நிர்வாகத்துல எதுக்காக அக்பர் வந்து அறிமுகப்படுத்தினாருன்னு கேட்டிருக்காங்க. சோ எதுக்காக? மத ஒற்றுமைக்கா, இல்ல விவசாய உற்பத்தி அதிகரிக்கையா, இல்லனா ராணுவத்தை ஒழுங்கமைக்கவும் நிர்வாகத்தை மையப்படுத்தவுமா? எதுக்காக? ராணுவத்தை ஒழுங்கமைக்கவும் நிர்வாகத்தை மையப்படுத்தவும் கொண்டு வந்ததுதான் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது? மன்சப்தாரி சிஸ்டம். So எதுக்காக? To organize the army and centralize the administration. What was the primary reason for the famous Sannyasi rebellion in Bengal during the late 18th century? 18ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில வங்காளத்துல நடந்த சன்னியாசி கிளர்ச்சிக்கு முதன்மையான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்காளத்துல ஏற்பட்ட கடுமையான பஞ்சம் மற்றும் புனித பயணங்களுக்கான கட்டுப்பாடுகள். இதுதான் அந்த கிளர்ச்சிக்கு காரணம். Severe famine in Bengal and restrictions on pilgrimages. What is the ratio of
ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். சோ இந்த கொஸ்டின் நிறைய வாட்டி நம்ம பார்த்திருக்கோம். ப்ரீவியஸ் இயர்ல உள்ள ரயில்வே பேப்பர்லயும் கேட்டிருக்காங்க, இன்னைக்கு நடந்த எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீர் மூலக்கூறு அதாவது H2O இருக்கு இல்லையா, இதுல ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனோட நிறை விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் பை மாஸ் இன் எ மாலிகுலர் ஆஃப் வாட்டர் H2O. ஓகே, H2Oல ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள நிறை விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆன்சர் என்ன வரும்? 1:8 வரும். அது எப்படி வருங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இதோட நிறை விகிதம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம H2O எடுத்துக்கலாம். ஹைட்ரஜனோட அணு நிறை அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளவு? நமக்கு 1. ஓகே, அதே மாதிரி ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளவு? 16. ஓகே, ஆக்சிஜனோடது 16ன்னு தெரியும். இப்போ நமக்கு இங்க எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஹைட்ரஜனோட அணு நிறை வந்து 1. இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 2 × 1ன்னு போட்டுடலாம். ஓகே, ஹைட்ரஜனுக்கு. அதுக்கடுத்து ஆக்சிஜனுக்கு பாருங்க, ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளவு? 16ன்னு தெரியும். இங்க ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு. அப்போ 1 × 16 16 தான் வரும். ஓகே, சோ இப்போ நாம என்ன பண்ணலாம்? இங்க 2:16 இருக்கும். 2:16 சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1:8 கிடைக்கும். அப்ப ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனோட நிறை விகிதம் எவ்வளவு? 1:8. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. Polarized sunglasses reduce glare based on which of the following phenomena of light? துருவப்படுத்தப்பட்ட சூரிய கண்ணாடிகள் போலரைஸ்டு சன்கிளாசஸ் ஒளியின் பின்வரும் எந்த நிகழ்வின் அடிப்படையில் கண் கூசும் ஒளியை வந்து குறைக்கின்றன? அதுல ஆன்சர் இருக்கு. எந்த இது மூலமாக? போலரைசேஷன். ஓகே, போலரைசேஷன் மூலமாக அந்த கண் கூசக்கூடிய அளவு வரக்கூடிய ஒளியை வந்து தடுத்து அந்த ஒளியோட அளவை வந்து என்ன பண்ணுது? கம்மி பண்ணுது. அந்த மாதிரி சன்கிளாஸ் போடும்போது நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? அதிக அளவு நமக்கு அந்த ஒளி வந்து படாது. என்ன இது மூலமாக அப்படின்னு பாத்தீங்கன்னா போலரைசேஷன் மூலமாக. If the loudness of a sound increases, which of the following properties of the sound wave increases? ஒளியின் உரைப்பு அதாவது லவுட்னஸ் அதிகரித்தால் ஒளி அலையின் பின்வரும் பண்புகளில் எது அதிகரிக்கும்? ஓகே, லவுட்னஸ் அதிகரிக்கும் போது எது அதிகரிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் அதாவது வீச்சு வந்து அதிகரிக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். Bone disease like rickets in children and osteomalacia in adults are caused by the deficiency of which vitamin? குழந்தைகளிடையே காணப்படக்கூடிய ரிக்கட்ஸ் நோய், அதுக்கப்புறம் வந்து ஆஸ்ட்ரோமலேசியா அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு நோய்கள் வந்து எந்த விட்டமின் குறைபாடு இருக்கிறதுனால ஏற்படுதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த விட்டமின் குறைபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுனால இந்த ரிக்கட்ஸ் ஆஸ்ட்ரோமலேசியா நோய்கள் வந்து ஏற்படுது. அடுத்து பாருங்க. Chittagong Armory Raid 1930 is famous. Okay, who led the famous? இது வந்து யாரு வழி நடத்துனாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 1930 அதாவது 1930ஆம் ஆண்டு நடந்த சிட்டகாங் ஆயுத கிடங்கு சோதனையை வழி நடத்தியவர் யார்? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா சென். ஓகே, அடுத்த கொஸ்டின். Which state of India is the விந்தியாஞ்சல் சூப்பர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் லொகேட்டட்? இதுவும் இதுக்கு முன்னாடி நடந்த ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். விந்தியாஞ்சல் சூப்பர் அனல் மின் நிலையம் இந்தியாவோட எந்த மாநிலத்துல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. இந்த ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின் ஏற்கனவே நம்ம ஆல் இன் ஒன்ல லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நடந்த ரயில்வேயோட என்டிபிசி ப்ரீவியஸ் இயர்ல நடந்த என்டிபிசில கேட்ட கொஸ்டின் தான். ஓகே, which of the following institution was founded by the famous Indian statistician Mahalanobis? புகழ்பெற்ற இந்திய புள்ளியியல் நிபுணர் மஹலனோபிஸ் தொடங்கப்பட்ட நிறுவனம் எது? சோ அவர் தொடங்கிய நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய புள்ளியியல் நிறுவனம் ISI. ஓகேவா? சோ இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட். which Tripitaka அதாவது 3 பீடகா Tripitaka 3. Okay, Tripitaka is the collection of rules made for the monks and nuns of Buddhist Sangha found. புத்த சங்கத்தோட துறவிகள் மற்றும் கன்னியாஸ்திரிகளுக்காக உருவாக்கப்பட்ட விதிகளின் தொகுப்பு எந்த ட்ரைபீடகத்துல இருக்கு? எந்த திரிபீடகத்துல காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வினய பீடகத்துல இருக்கு. ஓகே, நாம புத்திசம் ஜெயினிசம்னு இந்த மாதிரி தனித்தனியா ஹிஸ்டரியில வந்து படிச்சிருப்போம். அப்படிதானே? ஏன்ஷியன் ஹிஸ்டரியில நம்ம படிச்சிருக்கோம். அதுல நம்ம புத்திசம்ல இந்த வினய பீடகா பத்தி கம்ப்ளீட்டா படிச்சிருக்கோம். ஓகே, சோ அந்த வினய பீடகத்துல பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் இருக்கும்? சோ புத்திஸ்ட் மாங்ஸ் அண்ட் நன்ஸோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். Which national park or sanctuary of India is the female cheetah Deera brought from South Africa kept? தென்னாப்பிரிக்காவில இருந்து கொண்டு வரப்பட்ட தீரா அப்படிங்கக்கூடிய பெண் சிறுத்தை வந்து எந்த தேசிய பூங்காவுல வைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இது வந்து செப்டம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ல நம்ம சிஏ கோர்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த இது வந்து இந்த பெண் சிறுத்தை வந்து எந்த தேசிய பூங்கால வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து குணோல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க மாத்துனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓகே. ஸோ இப்ப எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சாங்சுரியில இருக்கு. செப்டம்பர் 2025 கரண்ட் அஃபேர்ல நாம வந்து பார்த்திருக்கோம். ஓகேவா? ஸோ காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம் இது எந்த ஸ்டேட்ல இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க செப்டம்பர் 2025 ஓட கரண்ட் அஃபேர் படிச்சிருந்தீங்கன்னா குயிக்கா ஆன்சர் பண்ணிருவீங்க. Which constitutional amendment act gave precedence or priority to certain directive principles of state policy DPSP over fundamental rights? அடிப்படை உரிமைகளை விட விதிகள் 14 மற்றும் 19 சில அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளுக்கு முன்னுரிமை வழங்கிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25வது சட்ட திருத்தம். ஓகேவா? சோ ஆர்டிகிள் இது எதுல வரும்? சோ ஆர்டிகிள் 31C வந்து இதுல வந்து என்ன பண்ணாங்க? இதுல இணைக்கப்பட்டது அப்படிதானே? இதுல வந்து சேர்த்தாங்க. ஓகே. சோ 25வது சட்ட திருத்தம் 1971ஆம் ஆண்டு வந்து கொண்டு வரப்பட்டது. இதன் மூலமாக ஆர்டிகிள் 31C வந்து இணைக்கப்பட்டது. From which of the following sites have continuous evidences of rock paintings from Paleolithic to the Mesozoic period have been found in India? இந்தியாவுல பழைய கற்காலம் முதல் இடைக்கற்காலம் வரையிலான பாறை ஓவியங்களோட தொடர்ச்சியான சான்றுகள், பழைய கற்காலம் இருந்துச்சு, இடைக்கற்காலம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் வந்து எந்த இடத்துல கண்டறியப்பட்டுள்ளனன்னு கேட்டிருக்காங்க. சோ எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீம்பேட்கால. ஓகேவா? சோ எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? பீம்பேட்கா. இந்த பீம்பேட்கா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. Which of the following is the most essential element for the successful operation and growth of the tourism industry? சுற்றுலாத்துறையோட வெற்றிகரமான செயல்பாடு மற்றும் வளர்ச்சிக்கு எது முக்கியமான காரணியாகும்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி. ஓகேவா? Which of the following factors is not a part of the tertiary sector of an economy? ஒரு பொருளாதாரத்தோட மூன்றாம் நிலை துறையில் கீழ்கண்டவற்றில் எது ஒரு பகுதி அல்லன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பேங்கிங்கா, டிரான்ஸ்போர்ட்டா, நேச்சுரல் ரிசோர்சஸா, இல்ல கம்யூனிகேஷனா, எதுல கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதாரம். ஓகேவா? சோ பொருளாதாரத்துல எது வந்து ஒரு பகுதி அல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்சஸ். மத்தபடி தகவல் தொடர்பு, போக்குவரத்து, பேங்கிங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெர்ஷரி செக்டார்ல ஒரு பகுதி. Who inaugurated the National Conference of State Minorities Commission held in New Delhi on 25 March 2025? 25 மார்ச் 2025 அன்று புதுடெல்லியில் நடைபெற்ற மாநில சிறுபான்மையினர் ஆணையங்களின் தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? யாரா இருக்கும்? சோ யாரு? கிரண் ரைஜு. இவர் யாரு? சோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ். அப்போம்னா சிறுபான்மையினர் ஆணையங்களோட தேசிய மாநாட்டை தொடங்கி வச்சிருக்காருன்னா யாரா இருப்பாங்க? மைனாரிட்டி அஃபேர்ஸ்க்கான மினிஸ்டரா தான் இருப்பாங்க. அப்போ மைனாரிட்டி அஃபேர்ஸோட மினிஸ்டர் யாருன்னா கிரண் ரைஜு. ஓகேவா? சப்போஸ் இந்த கரண்ட் அஃபேர் படிக்கலனாலும் உங்களுக்கு மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஓகே. சோ இது மார்ச் 2025 ஓட கரண்ட் அஃபேர் கேட்டிருக்காங்க. 25 மார்ச் 2025 அன்று புதுடில்லியில நடந்த மாநில சிறுபான்மையினர் மைனாரிட்டி ஓகே ஆணையங்களின் தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரண் ரைஜு. Which institution has recently developed the IRIS indigenous semiconductor chip in collaboration with ISRO? இஸ்ரோவுடன் இணைந்து ஐரிஸ் என்ற உள்நாட்டு குறைக்கடத்தி சிப்பை உருவாக்கிய நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். சோ இது வந்து பிப்ரவரி 2025 ஓட கரண்ட் அஃபேர்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இந்த ஐஆர்ஐஎஸ் ஓட எக்ஸ்பான்ஷன் கூட நம்ம இது பண்ணிருப்போம். இன்டிஜீனியஸ் அதாவது உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட, ஆர்னா என்ன அர்த்தம்னா ரிஸ்க், RISC. ஓகே. ரிஸ்க் வி கண்ட்ரோலர் ஃபார் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஸ்பேஸ் அப்ளிகேஷன். சோ அப்ப இஸ்ரோ கூட சேர்ந்து ஐஆர்ஐஎஸ் அதாவது ஐரிஸ்ங்க கூடிய அந்த குறைக்கடத்தி சிப்பு செமிகண்டக்டர் சிப்பை வந்து உருவாக்கிய நிறுவனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ். இது வந்து பிப்ரவரி 2025 ஓட கரண்ட் அஃபேர். பார்க்க போனா கடைசி 1 இயரோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப அதிகமா கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா லாஸ்ட் 8 மந்த்ஸ் 8 இல்லனா 8 to 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர். இப்ப கரெக்டா ஒரு மாசம் தான் டைம் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அதை நல்லா படிச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு கரண்ட் அஃபேரை அன்னன்னைக்குள்ள கரண்ட் அஃபேரை அன்னன்னைக்கு நீங்க வந்து படிச்சிருங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின். Who introduced the dual government system in Bengal after the Battle of Buxar in 1764? 1764ல பக்சார் போருக்கு பிறகு இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? 1764ல நடந்த பக்சார் போருக்கு பிறகு வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாரு?
யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா ராபர்ட் கிளைவ் வந்து அறிமுகப்படுத்தி இருக்காரு. ஓகேவா? சோ இது தெரிஞ்சதுதான் அப்படிதானே? சோ பக்சார் போர் வந்து 1764ன்னு தெரியும். அப்போ டியூவல் கவர்மெண்ட், பெங்கால்ல டியூவல் கவர்மெண்ட் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினவர் யாரு? கிளைவ். ஓகே, ராபர்ட் கிளைவ். ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஸ்டின். ஆல்மோஸ்ட் நாம எல்லா 40 கொஸ்டினுமே இதுல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அப்படியே மிஸ் ஆனாலும் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின் தான் மிஸ் ஆயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு எல்லா கொஸ்டினுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்த வீடியோல ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ், ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இப்ப இருக்க டைமுக்குள்ள ஒரு 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை படிங்க. இல்லைன்னா ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது படிங்க. அவங்க ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கரண்ட் அஃபேர் வந்து லாஸ்ட் 1 இயர் கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. அது போக இருக்க கரண்ட் அஃபேர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர், 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் வருது. ஓகே, கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் எங்க படிக்கணும்னு தெரியலன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்ப NTPC UGக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நீங்க 199 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 799, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா இப்ப NTPC UG ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இந்த இது வந்து கொடுத்துருக்கோம். சோ 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கூட குரூப் டிக்கு உங்களுக்கு கரண்ட் அஃபேர் தேவை அப்படின்னா இதை வந்து நீங்க லைஃப் டைமாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அந்த கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் NTPC CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு நீங்க இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல குரூப் டி எக்ஸாம் கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். குரூப் டிக்கு என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்ல, படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஃபைனல் பேட்ச் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. இப்பதான் புதுசா கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே பெஸ்டா கொடுத்துருப்போம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு எக்ஸாமும் சின்சியரா போய் எழுதுங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான். ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டை நல்லா படிச்சுட்டு கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணிட்டு ரிப்பீட்டடா மார்க் டெஸ்ட் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணிட்டு போனாலே எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். NTPC குரூப் டிக்கு மார்க் டெஸ்ட் ஜாயின் பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணனாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. ஓகே, அது மாதிரி இன்னைக்கு குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே SSC ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.